வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. நாம் இன்றைக்கி நமது தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த சித்த மருத்துவமானது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியாது. இந்த மருத்துவத்தை நமக்கு கொடுத்ததுக்கு ஒரு 18 சித்தர்கள் இருக்காங்க. அதாவது அகத்தியர், திருமூலர், காலங்கி, போகர், புலிப்பாணி, சட்டமுனி, ராமதேவர், கமலமுனி, மச்சமுனி, உரோமக ரிஷி, கரூரர், இடைக்காட்டர், சுந்தரனர், அகப்பை சித்தர், பாப்பாட்டி சித்தர், தேரையர், யுகிமுனி, யாகோப் போன்றவங்க தான் நமக்கு இந்த சித்த மருத்துவத்தை உருவாக்குறவங்க. நமது சித்த மருத்துவமானது நமது வீட்டு அடுக்கலையில் ஆரம்பித்து, அதாவது சுக்கு, மல்லி, மஞ்சள், மிளகு இதில் ஆரம்பித்து நமது வீட்டு தோட்டத்தில் உள்ள மரம், செடி, கொடி, அதன் காய், கனி ஆகியவற்றை வைத்து நோயை குணப்படுத்துகிற முறையே ஆகும். பல 100 ஆண்டுகளாக ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறையே சித்த மருத்துவம். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே இம்மருத்துவம் நடைமுறையில் இருந்து வருகிறது. இம்மருத்துவத்தின் சித்தாந்தம் நரை, திரை, மூப்பு, மரணம் ஆகியவற்றை வெல்வதே ஆகும். அகத்தியர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சித்த மருத்துவத்தில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதாவது மேகத்தால் பிறந்த பிணி 4400 ஒரு மனிதனை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மொத்தம் ஒரு 4448 நோய்கள் ஒரு மனிதனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோயை பற்றின குறிப்புகளை ஒரு மனிதனோட கையை தொட்டு, ஒரு மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தொட்டு அவருக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நம்ம ஊரில் நாடி பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வலது கையில் உள்ள நாடியை பார்த்தோம், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இடது கையில் உள்ள நாடியை பார்த்தோம். சித்த மருத்துவர்கள் அது என்ன வேதின்னு கண்டறிந்து அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு மருத்துவமே நமது சித்த மருத்துவம். நமது தமிழ் மருத்துவத்தை காப்பாற்றுவது நம்மளுடைய பொறுப்பு. நான் முன்னாடியே என்னுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழகத்துடைய தமிழ் மக்களுடைய பழமையை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மருத்துவத்தில் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது, நான் படிச்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.